என் பெயர் சந்தோஷ். நான் ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தேன். எனக்கு திருமணம் செய்ய வீட்டில் ஏற்பாடுகள் நடந்தது. புரோக்கர் மூலம் வந்த நிறைய பெண்களின் போட்டோவுடன் அவர்களின் ஜாதகங்களும் வந்தன. என் ஜாதகத்தோடு பொருந்தும்படி 10 பொருத்தங்கள் இருக்கக்கூடிய பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க என் வீட்டில் முடிவெடுத்தனர். எனக்கு தற்போது திருமணம் வேண்டாம் என்று வீட்டில் எவ்வளவோ சொல்லியும் மிகப்பெரிய இடத்து பெண் என்று சொல்லி என்னை சம்மதிக்க வைத்தனர். அதேபோல் பெண் வீட்டிலும் என் ஜாதகத்தை அவர்களுக்கு தெரிந்த ஜோசியரிடம் காண்பித்து 10 பொருத்தங்கள் இருப்பதை உறுதி செய்து பெண்ணுக்கும் என்னை பிடித்திருக்கிறதா என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்தனர். இரு வீட்டாரின் சொந்த பந்தத்தின் முன்னிலையில் எனக்கு திருமணம் நடந்து முடிந்தது. என் மனைவி பெயர் சத்யா. சத்யாவும் நானும் திருமணம் முடிந்த அன்று மாலை என் மனைவியின் வீட்டிற்கு சென்று பாலும் பழமும் சாப்பிட்டுவிட்டு அங்கே உட்கார்ந்திருந்தோம். அப்போது என்னிடம் பேச வேண்டுமென அழைத்தார் பெண்ணின் அப்பா. எதற்காக அழைக்கிறார் என்று யோசித்துக் கொண்டே அவருடன் அவரது அறைக்குள் சென்று அமர்ந்தேன். அப்போது அவர் என்னிடம், மாப்பிள்ளை, என்னை மன்னித்து விடுங்கள். என் பொண்ணு ஒரு பையனை காதலித்து அவனையே திருமணம் செய்ய வேண்டும் என சொன்னாள். நான் அவளிடம் எதுவும் சொல்லாமல் அந்த பையனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். விசாரித்த போது அவன் என்னுடைய பெண்ணையும் சேர்த்து பல பெண்களுடன் சமூக வலைதளங்கள் மூலமாக பழக்கத்தில் இருந்தான். பெண்களிடம் பழகி ஏமாற்றுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தான். என்னுடைய பெண்ணை மட்டும் திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தான். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் எனக்கு ஒரே பெண் என்பதுதான். என்னுடைய சொத்துக்கள் அனைத்திற்கும் என் பொண்ணுதான் ஒரே வாரிசு. அவன் நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் யாராக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் திருமணம் செய்து வைத்திருப்பேன். ஆனால் அவன் மோசமானவனாக இருக்கிறான். பணத்திற்காக என்னுடைய பெண்ணை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதேபோல் திருமணத்திற்கு பிறகும் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தால் என் பெண்ணின் வாழ்க்கை என்னாவது? எனவே நான் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்று மிரட்டி என் பெண்ணை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தேன். அவளும் வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தாள். எப்படியாவது நீங்கள் தான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை என் பொண்ணுக்கு புரிய வைத்து அவளுடன் நல்லபடியாக வாழ வேண்டும். என்னுடைய சொத்துகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கே சேரும். என்னை மன்னித்து விடுங்கள் என கெஞ்சினார். ஆசையாக திருமணம் செய்து கொண்ட எனக்கு இப்படி ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டதை அறிந்து என்ன செய்வது என தெரியாமல் என் மாமனார் சொன்னதற்கு அப்போதைக்கு சரி என தலையாட்டி வைத்தேன். பிறகு அங்கிருந்து கிளம்பி எங்கள் வீட்டிற்கு வந்தோம். எங்கள் வீட்டில் என்னுடைய அறை முதலிரவுக்காக அலங்கரிக்கப்பட்டு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இரவு சாப்பாட்டை நானும் என் மனைவியும் சாப்பிட்டு விட்டு அமர்ந்திருந்தோம். நல்ல நேரம் பார்த்து என்னை அறைக்குள் செல்லுமாறு சொன்னார்கள். ஆமாம், பெரிய நல்ல நேரம் என நினைத்து கொண்டே உள்ளே சென்று உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரம் காத்திருந்த பிறகு என் மனைவி அலங்கரிக்கப்பட்டு முதலிரவு அறைக்குள் வந்தாள். என் மாமனார் சொன்னதே என்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அறைக்குள் வந்த என் மனைவியை அழைத்து அருகில் அமர வைத்தேன். என் அருகில் அமர்ந்தவள் அழத் தொடங்கினாள். அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று எனக்கு தான் தெரியுமே. இருந்தாலும் என்னவென்று கேட்போம். ஒருவேளை மாமனார் சொன்னதில் ஏதாவது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டேன். ஏன், எதற்காக அழுகிறாய் என்று கேட்டேன். அவளோ ஒருவனை காதலிப்பதாகவும் அவன் மிகவும் நல்லவன் என்றும், ஆனால் என்னுடைய அப்பா பார்ப்பவர்கள் அனைவரிடமும் அவனை பற்றி தவறாக சொல்லிக் கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் என்னையும் மிரட்டி உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார் என்று சொல்லி அழுதாள். உன் அப்பா அந்த பையனை பற்றி விசாரித்து இருக்கலாம். அதனால் கூட அவனை பற்றிய உண்மை உன் அப்பாவிற்கு தெரிந்திருக்கலாம் என்று அவளிடம் சொன்னேன். ஆனால் அவளோ, இல்லை, அவர் சொல்வது அனைத்தும் பொய்தான் என்று அடித்து சொன்னாள். என்ன செய்வது என தெரியாமல், நீ கட்டிலில் படுத்துக்கொள், நான் கீழே படுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்தேன். அன்றிரவு அப்படியே கழிந்தது. 1 வாரம் கழித்து என் மனைவியை சமாதானம் செய்து அவளுடன் பேசி அவனுடைய காதலனை பற்றி அனைத்து விவரங்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டேன். என் மனைவியை ஹனிமூனுக்கு அழைத்து செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு அந்த பையனின் ஊரான கோயம்புத்தூருக்கு அவளை அழைத்து சென்றேன்.
நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகில் உள்ள காஃபி ஷாப்பில் என் மனைவியின் காதலனுக்காக இருவரும் காத்திருந்தோம். அந்த பையன் வரும் வரை நாங்கள் இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது என் மாமனார் காதலை ஏற்றுக்கொள்ளாமல் என்னிடம் ஏதேதோ பொய் சொல்லி இருப்பாரோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே என் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். என் மனைவி அவள் காதலித்தவனோடு செல்வதற்கு தயாராக இருந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் நானும் நீ அவனுடன் செல்லலாம் என்று சொல்லியிருந்தேன். அந்த பையனும் காஃபி ஷாப்பிற்கு வந்து என் மனைவியை அழைத்து கொண்டு அவன் வந்த காரில் கிளம்ப தயாரானார்கள். என்னுடைய மனைவி என்னிடம் போய் வருகிறேன் என சொல்லிவிட்டு காரில் ஏறினாள். நானோ மனமே இல்லாமல் காரில் ஏற என்னுடைய காரின் அருகில் வந்தேன். அப்போது வேகமாக பின்னால் வந்த என் மனைவி, இல்லை, நான் அவனுடன் செல்லவில்லை, ஏதோ எனக்கு சரியில்லை என்று தோன்றுகிறது, அதனால் நான் உங்களுடனேயே வந்து விடுகிறேன் என்று சொல்லி என் காரிலேயே வந்து ஏறினாள். அப்போது அவள் கண்கள் கண்ணீரில் மிதந்தது. அவளது காதலனும் பின்னாலேயே வந்து என்ன ஆனது, ஏன் என்னுடன் வரவில்லையா என்று கேட்டான். என் மனைவி ஒழுங்காக எந்த பதிலையும் சொல்லாமல், இல்லை, வேண்டாம், யோசிக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டாள். நான் காரை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினேன். எனக்கோ உள்ளுக்குள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், என்னாச்சு, ஏன் அவன் கூட போகல என்று காரில் வரும்போது கேட்டுக்கொண்டே வந்தேன். அதற்கு என் மனைவியோ, ஏதோ எனக்கு தவறாகப்படுகிறது, திருமணம் செய்துவிட்டு இன்னொருவனோடு செல்வதற்கு என் மனம் இடம் தரவில்லை, திருமணத்திற்கு முன்னரே நான் சென்றிருக்க வேண்டும், இப்போது அவனுடன் செல்ல எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னாள். மேலும் அவன் கண்களில் காதலிக்கும் போது இருந்த உண்மை தற்போது இல்லை என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் என்றாள். எதுவானால் என்ன, எனக்கு சந்தோஷம்தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு ஹோட்டல் அறைக்கு சென்றோம். ஹோட்டல் அறையில் என் மனைவியிடம், நீ உன் காதலனோடு செல்கிறேன் என்று காரில் ஏறியவுடன் நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று சொல்லி என் போனை காண்பித்திருப்பேன், நீயே அவனுடன் செல்லவில்லை என்று சொல்லிவிட்டாய், இருந்தாலும் இதை பார் என்று என் மனைவியிடம் போனை கொடுத்தேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு போலி பெண் ஐடி மூலம் அவளுடைய காதலனுடன் நான் பேசியிருந்தேன். அதைத்தான் என் மனைவியிடம் காட்டினேன். என் மனைவியின் காதலன் நான் ஒரு பெண் என்று நினைத்து என்னுடன் பேசியதை பார்த்துவிட்டு, நல்ல வேளை, நீங்கள் அவன் சுயரூபத்தை எனக்கு காட்டிவிட்டீர்கள் என்று சொல்லி என் தோளில் சாய்ந்து கொண்டாள். அடுத்த நாள் வெளியே எங்காவது போகலாமா என்று கேட்டேன். அவளும் சரி என சொல்ல அவளை அழைத்து கொண்டு கோயம்புத்தூரில் இருந்த நேச்சர் பார்க்கிற்கு சென்றோம். மதியம் வரை அங்கேயே இருந்துவிட்டு பின்னர் ஹோட்டல் அறைக்கு கிளம்பினோம். ஹோட்டலில் இருந்த உணவகத்திலேயே சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்றோம். என்ன நினைத்தாளோ, என் அருகில் உட்கார்ந்து இருந்தவள் என் தோளில் சாய்ந்து கொண்டாள். நான் அவளை கட்டிப்பிடித்து அவள் நெற்றியில் முத்தமிட்டேன். அவளும் என்னை கட்டிக்கொள்ள அவள் உதடுகளில் அழுந்த முத்தமிட்டேன். அன்று இரவு எங்களுக்குள் தாம்பத்தியம் இனிதே ஆரம்பமானது. அடுத்த நாள் மதியம் ஹோட்டலில் சாப்பிடலாம் என்று முடிவு செய்து பெரிய ஹோட்டல் ஒன்றிற்கு சென்றோம். சாப்பிட்டு வெளியே வர எனக்கோ அதிர்ச்சி. என் எதிரில் நின்று கொண்டிருந்தாள் பவித்ரா. எனக்குள் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவள் என்னை பார்த்து, என்ன சந்தோஷ், கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, பார்த்தாலே தெரிகிறது என்றாள். நான் எதுவும் பேசாமல் நிற்க என் மனைவியை பார்த்து, நான் இருக்க வேண்டிய இடத்தில் நீ இருக்கிறாய், என்ன உன்னிடம் இருக்கும் ஒன்று என்னிடம் இல்லை, அதனால் நீ அவனுக்கு மனைவியாகி விட்டாய் என்று சொன்னவள், இவளுக்காவது உண்மையாக இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். என் மனைவி அவளை தடுத்து, என்ன என்னிடம் இருப்பது உன்னிடம் இல்லை என்று கேட்டாள். அவளோ, பணத்திற்காகத்தானே 3 வருடம் காதலித்து என்னை விட்டுவிட்டு உன்னை திருமணம் செய்து கொண்டான் என சொல்லிவிட்டு கிளம்பினாள். என் மனைவியோ, எல்லா ஆண்களும் ஒரே மாதிரித்தான் இருப்பீர்கள் போல என்று சொல்லிவிட்டு வேகமாக காரில் ஏறினாள். இப்போதுதான் இவள் சமாதானமாகி வாழ்க்கை சக்கரம் சுழல ஆரம்பித்தது. அதற்குள் ஒரு வேகத்தடையா என்று நினைத்து கொண்டு வேகமாக அவள் பின்னாலேயே சென்று காரில் ஏறினேன். பணத்திற்காக நான் உன்னை திருமணம் செய்யவில்லை, என்னை வற்புறுத்தி தான் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர்.
உன்னை போலவே என்னையும் இந்த திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தினர் என்பதுதான் உண்மை. என் குடும்பத்திற்காக வேறு வழியில்லாமல் உன்னை திருமணம் செய்ய சம்மதித்தேன். காதலிக்கும் அனைவரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. நம் தலைவிதி யார் யாருடன் சேர வேண்டும் என இருக்கிறதோ அவர்களே நம் உறவாக வருவார்கள் என்று சொல்லி சமாதானம் செய்தேன். அப்போதும் அவள் கோபம் குறையவில்லை. ஹோட்டலுக்கு வந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பி வந்தோம். 2 நாளில் தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று சத்யா அடம் பிடித்தாள். என் மாமனாரிடம் சொல்லி உடனே வீடு ஒன்றை பார்த்து தனி குடித்தனம் சென்றோம். என்னிடம் பேசவே அவள் விரும்பவில்லை. இருந்தாலும் அவளுக்கு பிடித்தது போல் நடந்து கொள்ள நான் முயற்சி செய்தேன். 1 மாதம் அப்படியே ஓடியது. என்னையும் கட்டாயப்படுத்தி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள் என்பதால் என் மீதான கோபம் அந்த 1 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. என்னுடைய நடவடிக்கைகளும் பழகும் விதமும் அவளுக்கு பிடித்து போனது. இயல்பாக பேச ஆரம்பித்தாள். எங்கள் வாழ்க்கையை மீண்டும் புதிதாக ஆரம்பிக்கலாம் என்று நினைத்த என் மனைவி ஒரு நாள் எனக்காக மிகப்பெரிய ஹார்ட்டுடன் கூடிய டெய்ரி மில்க் சாக்லேட் ஒன்றை வாங்கி அதை பரிசாக கொடுக்க காத்திருந்தாள். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புயல் வீசத் தொடங்கியது. அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தேன். என் மனைவி என்னை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்தாள். எனக்கும் அவளிடம் இருக்கும் மாற்றம் தெரிந்தது. எப்போதும் இருப்பதை விட இன்று கொஞ்சம் ஸ்பெஷலாக தயாராகி இருந்தாள் என்பது பார்த்த உடனேயே தெரிந்தது. நான் வீட்டின் உள்ளே வர அப்படியே மயங்கி விழுந்தாள் சத்யா. வேகமாக தண்ணீர் தெளித்து அவளை எழுப்பினேன். தலை சுற்றலாக இருப்பதாக அவள் சொன்னவுடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். பரிசோதித்துவிட்டு மருத்துவர்கள் சத்யா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னார்கள். என் மனைவியோ மிகவும் சந்தோஷமானாள். எனக்கோ ஏதோ மனம் உறுத்தியது. அதை அவளிடம் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வீட்டிற்கு வந்தவுடன் என் முகத்தை பார்த்தவள் அவள் கர்ப்பமாக இருப்பதை கேட்ட பிறகும் நான் சந்தோஷப்படவில்லை என்பதை கண்டுபிடித்து விட்டாள். எனக்கோ ஹோட்டலில் நடந்த உறவில்தான் இவள் கருத்தரித்தாளா, இல்லை எதையாவது மறைத்து என் மாமனார் எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டாரா என்று மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. நான் அவளை சந்தேகப்படுகிறேன் என நினைத்தவள் பழையபடி என்னிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டாள். எனக்கும் என் மனைவி மேல் இருந்த சந்தேகத்தால் அவளிடம் எப்போதும் போல் சகஜமாக பேச முடியவில்லை. என் மனதிற்குள் இருந்த சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டுதான் இருந்தது. என் மனைவியோ பல நாட்கள் மிகுந்த யோசனைக்கு பிறகு என்னிடம் பிரச்சனையை பேசி தீர்த்து விடுவோம் என முடிவெடுத்திருந்தாள். அன்று அலுவலகம் முடிந்து நான் வீட்டிற்கு சென்றவுடன் என்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னாள். நானும் சரி என அவள் அருகில் அமர்ந்தேன். நான் கர்ப்பமாக இருப்பதை நினைத்து சந்தேகப்படுகிறாயா என்று கேட்டாள். ஆமாம் என்று நான் சொல்லவில்லை என்றாலும் மௌனமாக இருந்தேன். கல்யாணத்திற்கு முன் உறவு வைத்துக் கொள்ளும் அளவிற்கு நான் ஒன்றும் குழந்தை இல்லை. இத்தனை நாட்கள் என்னுடன் ஒரே வீட்டில் இருக்கிறாய். அப்போதே என்னை பற்றி உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சந்தேகப்பட்டால் என்ன செய்வது என்றாள். நீ அவனை காதலித்த போது அவனுடன் எங்காவது வெளியே சென்றிருக்கிறாயா என்றேன். கோபத்தின் உச்சிக்கே சென்றவள் அவனுடன் படுக்கை வரை சென்றிருக்கிறாயா என்று நேரடியாக கேட்க வேண்டியதுதானே என்று கத்தினாள். நீ ஒருத்தியை 3 வருடம் காதலித்தாயே, உன்னை பார்த்து முதலில் கேட்டுக்கொள், பிறகு என்னை சந்தேகப்படலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பினாள். அவள் அப்பா வீட்டிற்குத்தான் போகப் போகிறாள் என்று தெரிந்தும் அமைதியாக இருந்தேன். வீட்டை விட்டு வெளியேறினாள். போகாதே என்று சொல்லக்கூட எனக்கு மனம் வரவில்லை. அவளது வீட்டிற்கு சென்றவள் எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை பற்றி எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. கர்ப்பமாக இருப்பதால் வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது என மருத்துவர்கள் கூறியதால் கொஞ்ச நாட்கள் இங்கே இருக்கலாம் என்று வந்தேன். அவருக்கு வேலை அதிகம் என்பதால் வரவில்லை. 2 நாட்களில் வந்து விடுவார் என சொல்லி வைத்தாள். மகளின் முகத்தை பார்த்தே அவள் ஏதோ பிரச்சனையில் தான் வந்திருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்தவர் 2 நாட்களில் நானும் அங்கு வரவில்லை என்றவுடன் என்னை பார்க்க வந்திருந்தார் என் மாமனார். தம்பி, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். இல்லையே என்றேன். என்ன தம்பி,
கர்ப்பமா இருக்க பொண்ண தனியா அனுப்பி வச்சிருக்கீங்க? என் மக எந்த தப்பும் செய்திருக்க மாட்டா. அவ பண்ண ஒரே தப்பு தப்பான ஒருத்தனை காதலிச்சது மட்டும்தான். அவன் மட்டும் நல்லவனா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நீங்க ரொம்ப நல்லவரா இருந்ததாலதான் வசதியை பற்றி கவலைப்படாமல் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி கண் கலங்கினார். என் மகளை நேருக்கு நேராக அவளுடைய முகத்தை பார்த்து தவறு செய்திருப்பாள் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தேன். அவர் சென்ற பிறகு 1 மாத காலம் என் மனைவியுடனான என் வாழ்க்கையை நினைத்து பார்த்தேன். பெரிதாக இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் இருவருக்குள் நல்ல புரிதல் இருந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொண்டோம். ஒரு நாள் இரவு சினிமாவிற்கு சென்றுவிட்டு பைக்கில் வரும்போது என் தோளில் சாய்ந்து கொண்டதெல்லாம் கண்முன்னே வந்து போயின. அப்போது வாழ்க்கை அழகாக மாறத் தொடங்கி இருந்தது. கர்ப்பமானது தெரிந்தவுடன் அவள் முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லையே. மிகவும் சந்தோஷமாகவே இருந்தாள். வீணாக சந்தேகப்பட்டு அழகான மனைவியையும் வாழ்க்கையையும் இழக்கப் போகிறோம் என்று மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. இரவு எங்களது அறையில் அவளது கபோர்டை திறந்தபோது அவள் வைத்திருந்த பரிசு என் கண்ணில் பட்டது. எடுத்து பார்த்தபோது அன்பான கணவனுக்கு என மேலே எழுதியிருந்தது. உள்ளே பிரித்து பார்த்தபோது சாக்லேட்டும் ஒரு கடிதமும் இருந்தது. கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தேன். என்னவனே, என்னுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வந்து என்னால் சில கஷ்டங்களை அனுபவித்ததற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 1 மாதத்திலேயே என் உள்ளம் முழுவதும் நிறைந்து விட்டாயடா நீ. உன்னை என்னவன் என்று தைரியமாக சொல்லும் அளவிற்கு என்னிடம் அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுகிறாய். உன்னை வேண்டாம் என யாரும் சொல்ல மாட்டார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உனக்காகவே என் இதயம் துடிக்கிறது. என்னவனே, உன்னுடன் வாழவே நான் ஆசைப்படுகிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. கடிதத்தை படிக்கும் போதே என் கண்கள் ஈரமாகின. அவளை உடனே பார்க்க வேண்டும் போல் இருந்தது. வேகமாக போனை எடுத்து வீடியோ காலில் அவளை அழைத்தேன். அவள் போனை எடுக்கவில்லை. கோபமாக இருப்பாளோ? இருந்தால் என்ன? அவள் என் மனைவி. என்னிடம் கோபப்படாமல் யாரிடம் கோபப்படுவாள் என்று நினைத்து கொண்டேன். 1/2 மணி நேரத்தில் அவளுடைய வீட்டிற்கே சென்றுவிடலாம் என்பதால் வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். வரும் வழியில் என் மனைவி எனக்கு தொடர்ந்து 10 முறை போன் செய்திருக்கிறாள். வண்டி சத்தத்தில் எனக்கு கேட்கவில்லை. வீட்டிற்கு வந்து வண்டியை நிறுத்த என் போன் அடித்தது. என் மனைவி சத்யாதான் போன் பண்ணினாள். போனை எடுத்து வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் என்றேன். போன் கட்டானது. போனை பார்த்தால் அவளிடம் இருந்து 10 மிஸ்டு கால் வந்திருந்தது. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கதவை திறந்தாள் சத்யா. மாமனார் மாமியாரும் அவள் பின்னாலேயே வந்தனர். உள்ளே சென்ற என்னை என் மனைவி இறுக கட்டி கொண்டாள். அதன் பிறகு எங்களின் வாழ்க்கை இன்பமாக மாறியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.